ஆரம்ப ஜெபத்தை பாஸ்டர் ஜோசப் அவர்கள் ஏறெடுப்பார்கள். Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மகிமையின் கர்த்தரை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. glory 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 glory. பார 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 கார பார தியார பார சம்பத பார ஓரி திக்கவர போடலா திவிர ரசப் ஜனாதியார விக்ரபா லவடலா தீலா ரசப் ஜனாதியார அஜனாதி விக்கர போடலா தீலா ரசப் ஜனாதியார ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே எங்களுக்கு எழுந்தருமையா எழுந்தருமையா எழுந்தருமையா. இது கர்த்தர் உண்டு பண்ண நாள் இது ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. மகிழ்ந்து களி கூற கடவுள் சொல்லப்பட்ட கர்த்தாவே இந்த நாள் கர்த்தாவே அகில பரிசுத்தவான்களும் ஆண்டவரை அங்காங்கு கூடி ஆராதிக்கிற நாள் அல்லேலூயா. இந்த நாளிலேயும் எங்களை இந்த ஆலயத்தில் கூட்டி சேர்த்தாய் சோத்திரம் சோத்திரம். என் தேவனுடைய ஆலயத்தில் நிமித்து அவர்களுக்கு நன்மை உண்டாக்க பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. என் சமூகத்திலே ஆமீன் ஆண்டவரே ஒரு நன்மையும் குறைவில்லை என்று சொன்னீரே. குறைவில்லா நன்மைகளை பகிர தெய்வம், குறைவில்லா ஆசீர்வாதங்களை பகிர தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதங்களின் தேவனே, வல்லமையின் தேவனே, மகிமையின் தேவனே, கிருபையின் தேவனே, இரக்கங்களின் தேவனே. அல்லேலூயா அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே எங்கள் துதிக்கு பாத்திரராய் எங்கள் தெய்வமே. தேவ மகிமைகள் இறங்கட்டுமையா, தேவ மகிமை இறங்கட்டுமையா, தெய்வீக பிரசன்ன இறங்கட்டுமையா, தெய்வீக ஆசீர்வாதங்கள் இறங்கட்டுமையா. ஹalleluya ஹalleluya. குளோரபா குளோரிக்கா கமாரா கர கர பாரச்சா பிரபு கரால் அபுஜரா தி கம்ஜலா தூரா பகுடபா உலக பிரபாலா. ஹalleluya ஹalleluya. எங்கள் தேவன் பெரியவர் பெரியவர் பெரியவர். மகத்துவ தேவனை ஆராதிக்கிறோம், மகத்துவ தேவனை துதிக்கிறோம், வல்லமையின் தேவனை துதிக்கிறோம். மயிர்கள் மேல் பனித்துளியில் இறங்குறது போல என் ஜனத்தின் மத்தியிலே ஹalleluya 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 என்ற ஆசீர்வாதம் இறங்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த நாளின் கால வேளையிலே கர்த்தாவே உடைய மகிமையின் பிரசன்னத்தால் எங்களை நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தேவனாய கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியமான ஆண்டவர் நல்ல கால வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அகில பரிசுத்தவான்களும் ஆங்காங்கு கூடி உம்மை ஆராதிக்கும் போது அடிமைகளுமான இந்த இடத்திலே ஆண்டவர் நீர் எங்களுக்கு வந்த ஆலயத்திலே நாங்கள் கூடி ஆராதிக்க முடியாய் எங்களை கூட்டி காய் ஸ்தோத்திரம். ஆராதனை வருகிறாரோடைய இடங்களை துருவப்பட்டு கொண்டு வரும் தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். ஆண்டு பெருமை வந்து பெருமை போகிறவர்கள பெருமை வந்து நிறைவுள்ளவர்களாய் கடவுளை கிருபை செய்தேன். தேவ சபையிலே தேவன் எழும்பெறனார், பரிசுத்தவான்கள் மத்தியிலே தேவன் உலாவினார். எங்கள் மத்தியில் எழுந்தல் கிரியை செய்கிற தெய்வம், உலாவி கிரியை செய்கிற தெய்வம். ஆண்டவரே நன்மையால் ஒவ்வொரு மக்களையும் நிரப்பும் ஆண்டவரே. புதிய அபிஷேகத்தால் நிரப்பும், புதிய கிருபையால் நிரப்பும். வியாதியோடு விதை எடுத்து வருகிற உண்டு ஆண்டவரே. வியாதிகள் விதைகள் எல்லாம் மாறி போக முடியாது ஜெபிக்கிறோம். புதிய அபிஷேகத்தால் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ நடத்தி வந்த வழிகள் எல்லாம் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். எவ்வளோ மேன்மையாக எங்களை நடத்தி வந்தீர். ஹalleluya. இந்த பகல் வேளையிலையும் ஆறான் மத்தியிலையும் உங்களுடைய இன்ப சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் ஆண்டு. கடம்புற பிள்ளைகள் கேட்கட்டும் ஆண்டு. பேசும் விடுபட முடியாது ஜெபிக்கிறோம். பாடல் பகுதிகளை ஆசீர்வதியும், சங்கீத பகுதிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. தேவ செய்திகளை ஆசீர்வதியும். புதிய மன்னாவால் எங்களை நிரப்பும், புதிய அபிஷேகத்தால் நிரப்பும். ஆலையில் தேவ செய்தி அளிக்கிறார். தமிழ் ஆசிரியருடைய கரங்கள் எடுக்க வேண்டி கட்டுரை பயன்படுத்த வேண்டி இதுவரையும் கேட்ட ஆர்வப்படுவதற்கும் செய்திகளால் எங்களை நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். எம்மாவுக்கு சென்ற சீசன உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிவிடுவதே. இந்த பகல் வேளையிலே எங்கள் மத்தியிலே உங்களுடைய பிரதான நிரப்பி எங்களை ஆசீர்விக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கட்டறிகிறோம். துதிகன மகிமையில் உமக்கே சென்றோம். இரட்சகர் மீள்புறமாக இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவ நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாக, தேவ பலன்களை சுதந்திரிக்கும்படியாக, தேவ ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாக ஒரு மனப்பட்ட ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துவோம்.
பரிமள தைலம் என் இன்ப இயேசு மகிழ்ச்சி வாழ்வை தந்தருளினார். ஆராதனையில் நான் மகிழ்வேனே. தேன்துளியாம் வேத வசனம் எனக்கு தந்தாரே. அபிஷேக ஊற்றினை என்னை பொழிந்தாரே. பரிமள தைலம் என் இன்ப இயேசு மகிழ்ச்சி வாழ்வை தந்தருளினார். ஆராதனையில் நான் மகிழ்வேனே. பாடலின் 10 எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பரிமள தைலம் என் இன்ப இயேசு மகிழ்ச்சி வாழ்வை தந்தருளினார். ஆராதனையில் நான் மகிழ்வேன். சொல்வோம். பரிமள தைலம் என் இன்ப இயேசு மகிழ்ச்சி வாழ்வை தந்தருளினார். ஆராதனையில் நான் மகிழ்வேன். பரிமள தைலம் என் இன்ப இயேசு மகிழ்ச்சி வாழ்வை தந்தருளினார். ஆராதனையில் நான் மகிழ்வேன். தென்துளியாம் வேத வசனம் எனக்கு தந்தாரே. அபிஷேக ஊற்றினை என்னை பொழிந்தாரே. பரிமள தைலம் என் இன்ப இயேசு மகிழ்ச்சி வாழ்வை தந்தருளினார். ஆராதனையில் நான் மகிழ்வேன். பரிமள தைலம் என் இன்ப இயேசு மகிழ்ச்சி வாழ்வை தந்தருளினார். ஆராதனையில் நான் மகிழ்வேன். உங்கள் போக அவரது பிரசனம் இறங்குது. நல்லோக ஆராதனை சபையில் தந்தாரே. உங்கள் போக அவரது பிரசனம் இறங்குது. நல்லோக ஆராதனை சபையில் தந்தாரே. பரிமள தைலம் என் இன்ப இயேசு மகிழ்ச்சி வாழ்வை தந்தருளினார். ஆராதனையில் நான் மகிழ்வேன். பரிமள தைலம் என் இன்ப இயேசு மகிழ்ச்சி வாழ்வை தந்தருளினார். ஆராதனையில் நான் மகிழ்வேன். இன்னொரு கூட உறவாடுவார். மெல்லிய சத்தம் மூலம் பேசுவார். ஜபவேளை தினமும் உறவாடுவார். மெல்லிய சத்தம் மூலம் பேசுவார். பரிமள தைலம் என் இன்ப இயேசு மகிழ்ச்சி வாழ்வை தந்தருளினார். ஆராதனையில் நான் மகிழ்வேன். பரிமள
தந்தாரே கையால கையால் என் இன்ப இயேசு அச்சிவாக சபவேளை தினமும் உறவாடுவார் மெல்லிய சத்தம்
யாவருக்கும் அற்புதங்கள், யாவருக்கும் விடுதலை, யாவருக்கும் நன்மை. ஓ மாமா 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 ஷகா மாமா மாமா மாமா. ஹalleluya 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 ஹalleluya. உண்மை உள்ளவர்களாய் அழைச்சிருக்கிறார், உண்மை உள்ளவர்களாய் உங்களை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். தியாகரமா ஷகதரா ரீமாமா ஷபலதரமா ஷகதரா. பேசுங்க பேசுங்க பேசுங்க, ஆவியோடு பேசுங்க, ஆவியால நிரப்பப்பட்டு பேசுங்க. அநேகருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், அநேகருக்கு தேவன் அற்புதம் செய்கிறார். விடுதலின் கரம் நீட்டப்படுகிறது, அற்புதத்தின் கரம் நீட்டப்படுகிறது, பலனின் கரம் வெளிப்படுகிறது, நன்மையின் கரம் நீட்டப்படுகிறது, சுகத்தின் கரம் நீட்டப்படுகிறது. விடுதலை அளிக்கிறார், இயேசு விடுதலை தருகிறார், இயேசு விடுதலை தருகிறார். அசுத்தாவியின் வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள், சாபத்தின் வல்லமைகள், பற்றி பிடிக்கிற நெருக்கி பிடிக்கிற சகல வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே எரிந்து சாம்பலாய் மாறட்டும், எரிந்து சாம்பலாய் மாறட்டும், எரிந்து சாம்பலாய் மாறட்டும். பரலோகத்தின் பலன், பரலோகத்தின் பலன் ஒவ்வொரு நிரப்பட்டும். அவளை தழும்புகளால் சுகமானீர்கள், அவள் தழும்புகளால் சுகமானீர்கள், அவள் தழும்புகளால் சுகமானீர்கள். இப்பொழுது இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு விடுதலை தருகிறார், இயேசு அற்புதம் செய்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவர்களால் நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் இரக்கம் பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக, சத்தியத்திலே உறுதியாய் நிற்க பலன் கொடுப்பீராக. நன்மையினால் அவர்கள் திருப்தி அடையட்டும். வானத்தின் மண்ணாக்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவரை பெற்று திருப்தியாய் வாழ கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. கோலும் தடியவனை தேற்றும் என்று சொல்லப்பட்ட வாக்கின்படி தேவ கரம் அரவணைச்சு, தேவ கரம் அவரை நடத்தட்டும், உங்களை தேற்றட்டும். நாமத்தின் பலன் ஆட்கொள்ளட்டும். முற்றிலுமாய் பெருமையாய் தாழ்த்தி உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களை விருத்தி அடைய செய்ய போகிறார். ஒழுங்குக்குள்ள இருந்தாதான் அது ஆசீர்வாதம். உன்னை விருத்தி அடைய செய்யணும். தேவனுடைய ஆசை நீ பழுகி பெருக வேண்டும். ஆதாமுடைய சொன்னது என்ன தெரியுமா? எல்லாத்திலும் நீ வா, எல்லாத்திலும் அவனை ஆசீர்வதிப்பேன். அவர் சொன்ன எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்பட்ட, எல்லாம் அவனுக்கு கொடுக்கிறார். எல்லாத்தையும் ஆண்டுகொள், எல்லாத்தையும் ஆண்டுகொள். விருத்தி அடைகிற ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில தரப்போகிறார். ஒருவேளை பொருளாதாரத்திலே ஒரு பின்தங்கிய நிலையில் காணப்படலாம், சுகத்திலே பின்தங்கிய நிலையில் காணப்படலாம், ஆரோக்கியத்திலே பின்தங்கிய நிலையில் காணப்படலாம், நன்மையில் பெற்றுக்கொள்ள முடியாதபடி பின்தங்கி காணப்படலாம். எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு ஒரு விருத்தியை கொடுக்க போகிறார். தேவன் உங்கள் ஆசீர்வாதத்தை விருத்திப்படுத்த போகிறார். உங்கள் ஆசீர்வாதத்தை பெருக பண்ண போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்த ஜனங்கள் ஒழுங்குக்குள்ளே காணப்பட்டார்களோ அந்த ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். எந்த ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்களோ அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். இவர்கள் என்னுடைய ஜனங்கள் எப்படியும் போட்டுன்னு சொல்ல, என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். நீ துதிக்கிற ஜனமா மாறணும். பின்னால போனா தூங்குற ஜனமா மாறிடுவேன். ஹalleluya. ஐடியூ மாதிரி மேல இருந்து கீழே வந்து சாகரவனா மாறிடுவேன். ஆவிக்குரிய ரீதியில நீ முன்னால வரணும். ஹalleluya. ஆவிக்குரிய ஜீவன்ல நீ பலவானா மாறணும். நீ குறைவுள்ள வந்தா, ஆனா குறைவு மாறணும்னா தேவனுடைய நெருங்கு. மனுஷன் குறைவுள்ள வந்தா, யாரும் நிறைவுள்ளவர்கள் கிடையாது. குறைவுள்ள வந்தா நீ நெருங்க 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 அவருடைய சாயலை மாற தொடங்கிடுவேன்.
ஹalleluya. நீ தேவனோடு நெருங்க நெருங்க அவருடைய ரூபமா மாற தொடங்கிடுவ. தேவனோடு ஐக்கியப்படப்பட அவருடைய ரூபமா மாறிடுவ. நீ அறியாமலே உனக்குள்ள மாற்றம் வரும். அதான் தேவன்கிட்ட முன்னால வாங்கன்னு சொல்றது. ஹalleluya. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சொல்லுங்க, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்ப நாளுக்கு நாள் அவன் எப்படி இருந்தானா? விருத்தி அடைஞ்சிட்டே இருந்தான். தேவன் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். தாவீது என்ற தனிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்ய முடியும் என்று சொன்னால், வாழ்க்கையும் ஆண்டவர் விருத்தி அடைய செய்ய அவர் சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாளுக்கு நாள் நீ முன்னேறி கொண்டே இருப்பாய். நாளுக்கு நாள் நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய். உன் எல்லைகள் விசாலப்படும். காரணம் என்ன? விருத்தி அடைய காரணம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். தேவன் உங்ககிட்ட வந்துட்டா நீ விருத்தி அடைய தொடங்கிடுவீங்க. அடைப்புகள் எல்லாம் மாறும். உன் தடைகள் எல்லாம் மாறும். உன் செழிப்பை எதெல்லாம் தடை செய்கிறதோ அவைகள்லாம் மாறும். நீ கர்த்தருக்குள்ள ஐக்கியப்பட்டிருந்தா, எவ்வளவு தேவனுக்குள்ள நீங்க ஐக்கியப்படுறீங்களோ அந்த அளவாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் சிந்தை கர்த்தராய் இருந்தால், உங்கள் இருதயம் கர்த்தராய் இருந்தால், தேவனிடத்தில் உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயமாய் இருக்கிறது. உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்கள் விருத்தி அடைவதை ஒருவனும் தடை செய்ய முடியாது. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். யார் அவனோடு இருக்கிறார்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். உன்னோடு சேனைகளின் கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் நாளுக்கு நாள் நீ விருத்தி அடைவாய். நீ முந்தி எப்படியோ இருந்தேன், கொஞ்சம் நல்லா வந்துட்டேன், அப்படி இல்லை. நீ விருத்தி அடைவாய். சொல்லுங்க, நான் விருத்தி அடைவேன். சொல்லுங்க, நான் விருத்தி அடைவேன். என் எல்லைகள் எல்லாம் விரிதாகும். என் குறுகிய நிலைகள் எல்லாம் மாறும். தேவன் நான் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நான் உயர்வேன். எந்த மனுஷெல்லாம் இவன் திருந்த மாட்டான், விளங்க மாட்டான்னு சொன்னாலும் அந்த மனுஷ மத்தியில தேவன் என்னை உயர்த்தி, என் கொம்பை உயர்த்தி, என் கொம்பை பரிமள தைலத்தினால் நிரப்புவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை அபிஷேகிப்பார், என்னை மேன்மையாய் வைப்பார். எந்த மனுஷர் முன்பதாக நான் அற்பமாய் காணப்பட்டனோ அந்த இடத்திலே தேவன் என் கொம்பை உயர்த்துவார். தேவனை வாழாக்காமல் தலையாக்குவார். ஹalleluya. நீ கீழே இருக்கிறனா நல்ல விஷயம் தான். நீ உயரற்கு ஆயத்தமாக இருக்கிற. நீ உன்னை தாழ்த்த தொடங்கிட்டனா நீ உயரற்கு ஆயத்தமாக இருக்கிற. இல்ல நான் யாரு பேச்சும் கேட்க மாட்டேன், இப்படிதான் இருப்பேன், என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சீங்கன்னா உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே தடை செய்கிறீர்கள். நீ விருத்தி அடைய வேண்டும். அதுதான் தேவ ஆசை. நாளுக்கு நாள் நீ விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கணும். நாளுக்கு நாள் நீ பல அடைஞ்சிட்டே இருக்கணும். ஒரு குழந்தை இருக்கிறது, அது டெய்லி உணவு எடுக்குது. காலம் ஆக ஆக அது என்ன செய்யுது? சரீரம் வளர்ச்சி அடைகிறது, அது பலவானாய் மாறுகிறது, நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறது, அது விருத்தி அடைகிறது, அதோடைய சிந்தையெல்லாம் பெரிதாய் மாறுகிறது, அதோடைய திட்டங்கள் எல்லாம் புதிதாய் இருக்கிறது, அது செயல்படுகிற விதம் வித்தியாசமாய் இருக்கிறது. ஏன்? வளர்ச்சி இல்லைன்னா நீ ஒரு ஆவிக்குரிய விதத்திலே நீ ஒன்றுக்கும் உதவாதவனாய் இருக்கிறாய். வளர்ச்சி வேணும். நாளுக்கு நாள் நீ விருத்தி அடைகிறாயா? இல்லனா பின்னால போயிட்டு இருக்கிறியா? ஆவிக்குரிய ரீதியத்துல பின்னால போயிட்டு இருக்கிறியா? இல்லனா யாராவது உன்னை தள்ளிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லனா ஆவிக்குரிய விதத்திலே முன்னேறி கொண்டிருக்கிறீர்களா? நீ முன்னேறி கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க கர்த்தரோடு இருக்கிறீர்கள். நீங்கள் செய்கிற காரியங்கள் கர்த்தரால் வாய்க்கிறது என்று அர்த்தம். ஒவ்வொரு காரியமும் நீங்கள் செயல்படுவதெல்லாம் வாய்க்க வேண்டும். அப்படியே ஆகணும். நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சவுலுடைய குடும்பம் தாவீதுடைய குடும்பத்துக்கு என்ன ஆச்சா? விரோதமா மாறிச்சு. ஆனா தாவீதை தேவன் உயர்த்திட்டே போனார். ஆனா சவுலுடைய குடும்பம் அவனை எவ்வளவு விரோதிச்சாலும் அதை ஒண்ணும் செய்ய முடியல. ஹalleluya. சவுலுடைய குடும்பம் தாவீதுடைய குடும்பத்தை விரோதிச்சா வேதம் இருக்குதா? வசனம் இருக்குதா? 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். வர என்ன செய்தாங்களா?
யார் எதிர்த்தவர்கள்? தாவீதை எதிர்த்தவர்கள். நாளுங்களா என்ன செய்தாங்களா? பலவீனப்பட்டு போனார்கள். ஆனால் தாவீது என்ன செய்தானா? பலத்தான். கர்த்தர் உன்னோடு இருந்தா உன்னை எதிர்க்கிறவங்க இருப்பாங்க, ஆனா நீ பலத்திலே போவ. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஆனால் யாரும் எதிர்க்க மாட்டாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் உன்னோடு இருந்தாலும் சத்துருக்கள் உங்களை எதிர்க்க தான் செய்வாங்க. ஆனா கர்த்தர் உங்களோடு இருந்தா நாளுக்கு நாள் நீங்கள் பலத்திலே போவீங்க. உலகத்துல கழுத தேஞ்சு, இன்னும் நிறைய பேருடைய விசுவாச வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. கழுத தேஞ்சு எப்படி போச்சு? கட்டருமா போச்சா? ஹல்லேலூயா. கழுத எவ்வளவு பெருசா இருக்கு, கட்டரும்பு எவ்வளவு சின்னதா இருக்கு. விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குது? கட்டருமா மாறிடுச்சு. அதனால உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, நீ வளர முடியல, நீ காண்டாமிருகத்தை போல மாறணும். உன்னை பார்த்தா தொடணும்னு தோணக்கூடாது. இளங்கண்டு பயம் அறியா உன்னை கண்டுகளை போல அழைத்திருக்கிறார். அது திமிர பார்த்த கிட்ட போக என்ன செய்வான்? கொஞ்சம் வயசான மாடினா கூட அது கிட்ட போறதுக்கு அது கொஞ்சம் துள்ளி குதிக்காது, முட்டாது. ஆனா கண்ணு விட்டு என்ன செய்யும் தெரியுமா? விளையாட்டுக்கு என்ன செய்யும்? அது பழக்கம் இல்லாத கிட்ட போக மாட்டா. போனா முட்டு உறுதி. விசுவாச வாழ்க்கையில நீ கண்டா இருக்கிறியா, காண்டாமிருகமா இருக்கிறியா, இல்லனா கட்டருமா மாறிட்டு இருக்கிறியா? ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் நீ விருத்தி அடைய வேண்டும். உன் பலத்திலும் சரி, உன் ஆசீர்வாதத்திலும் சரி, உன் எல்லாவற்றிலும் சரி, நீ விருத்தி அடைய வேண்டும். விருத்தி அடைந்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் சத்ரு உன்னை பார்த்து பயப்படுவான். இல்லனா நீ சத்ருவை பார்த்து பயப்படுவ. சத்ருவை பார்த்து நீ பயப்படக்கூடாது. சத்ரு உன்னை பார்த்து பயப்பட. உன்னை எதிர்க்கிற வல்லமை உன்கிட்ட மோதமானு யோசிக்கணும். ஹல்லேலூயா. செத்த சிங்கத்தோட எல்லாரும் விளையாடுவான். ஜீவன ஆரோக்கியம் உள்ள சிங்கத்தோட ஒருத்தர்கிட்ட போக மாட்டான். எழும்ப முடியாத சிங்கத்தை எல்லாரும் சுரண்டி பார்ப்பான். ஆனா கர்ஜிக்கிற சிங்கத்துக்கிட்ட ஒருத்தனும் போக மாட்டான். ஏன்? கிட்ட போனா செத்தான். நீ ஜீவனுள்ள விசுவாசியா இருக்கிறியா, சற்று மரணிக்கப்பட்ட விசுவாசியா இருக்கிறியா? அதுலதான் எல்லாரும் உன்னை சேதப்படுத்துறாங்களா, எல்லாரும் இருக்கிறாங்களா, இல்ல நான் ஜெயம் உள்ளவனா இருக்கிறியா? அதுதான் வெளிப்படுத்தும். ஜெயம் உனக்குள்ள இருக்குன்னா கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார். குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ ஆயத்தம் இருந்தா ஜெயம் வரும். நீ ஆயத்தம் இல்லாம கண்ணியா இருந்தனா ஒருத்தருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவருக்கும் பிரயோஜனம் கிடையாது, உலகத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, குடும்பத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவனா மாறிடுங்க. யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கணும். எப்ப என்ன வருதுன்னு தெரியாது. நீ ஆயத்தமா இருந்தா எல்லாத்தையும் எதிர்கொள்ளலாம். நீ ஆயத்தம் இல்லைன்னா ஒன்னும் எதிர்கொள்ள முடியாது. நீ ஆயத்தம் இல்லைன்னா எதெல்லாம் உன்கிட்ட கூடுனா பாடு, ஹல்லேலூயா, நோய்கள். ஏன்னா பிசாசனம் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நீ அவனுக்கு இடம் கொடுத்துட்டு ஐயோ ஒண்ணும் வரக்கூடாது, எல்லா கதவையும் திறந்து வச்சுட்டு பொக்கிஷத்துக்கு வெளியே தெரிய மாதிரி வச்சுட்டு கள்ளம் வரக்கூடாதுங்க, நான் தூங்கிடுவேன், கள்ளம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுங்க, கதவை மூட்ட மாட்டேன், கள்ளம் வரக்கூடாதுங்க, வெளியும் போட மாட்டேன், கள்ளம் இல்ல வரக்கூடாது. வந்தால் என்ன செய்யணும், இப்படி பார்த்துட்டு போயிடணும், வந்து தொற்றக்கூடாது, யாசி பார்த்து என்ன செய்யக்கூடாது. அப்படின்னா நீ எப்படி இருக்கிற, தூங்கி கொண்டு இருக்கிற விசுவாசி. உனக்கும் பிசாசு ரொம்ப சம்பந்தம், ஐக்கியமாயிட்ட. ஹல்லேலூயா. அவன் ஐக்கியப்பட்டு எல்லாம் எடுத்துட்டு போயிடுவான். நீ தூங்கி கொண்டிருக்கிற விசுவாசியா இருந்தா செத்த விசுவாசி, உயிர் இல்லாத விசுவாசி. பிசாசுக்கு உன்னை குறித்து ஒரு கவலையும் கிடையாது, நீ அங்கதானே இருக்க, அப்படியே இருக்கு. மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ ராஜா கிட்ட பேசு, என் ஜனத்தை ஆராதிக்கும்படி அனுப்பு, இல்லனா உன் தலைச்சம்பிள்ள பார்வோன்ட்ட சொல்லு, என் ஜனத்தை ஆராதிக்கும்படியா அனுப்பு, இல்லனா இங்கே இருந்து ஆராதிக்கலாம் சொல்லு. இல்ல அடிமைத்தனத்துல ஆராதிக்கல, விடுதலையோடு ஆராதிக்க. செத்த விசுவாசியை வச்சு அவனுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. உன்னை ஒருவேளை சீண்டி நீ ஒருவேளை விசுவாசத்துல வந்துட்டானா அவனை ஒண்ணுமே செய்வானே, அப்படியே செத்துட்டே நீ நரகத்துக்கு தான் வர போற, பிரச்சனை இல்லை. ஆனா உயிரும் ஜீவன் உள்ளவனை பார்த்தாதான் அவனுக்கு பயம், அவனை தான் எதிர்ப்பான். ஆனா நீ எதிர்த்து நிக்கணும், பிசாசோட ஐக்கியமாயிடக்கூடாது. வான மண்டலத்தின் புல்லாத சேனைகளோடு உனக்கு யுத்தம் உண்டு.
ஆனால் சேனையின் கர்த்தர் உன்னோடு இருக்கிறபடியால் நீ ஜெயம் பெறுவாய், ஜெயம் பெறுவாய். ஆவிக்குரிய மந்தங்கள் உன் வாழ்க்கையில வந்துட்டா உன் வாழ்க்கை அழிவுக்கு நேராக சென்று கொண்டு இருக்கிறது. ஆவிக்குரிய விதத்திலே சக்தி காணப்படுகிறாய் என்று சொன்னால் நீ நரகத்துக்கான ஆளா மாறிட்டு இருக்கன்னு அர்த்தம். அதான் ஆண்டவர் சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு. நீ சோதிக்கப்படாதபடி, சத்ருவினை அழிக்காதபடி, சத்ருவினை வஞ்சிக்காதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஆவிக்குரியவனுக்கு ஆவிக்குரியவன் அற்றவனுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. ஆவிக்குரியவன் ஆண்டவரத்திலே நேரத்தை செலவிட அதிக ஆசைப்படுவான். ஆவி அற்றவன் உலகத்தோட அந்த நேரமா முழுவதும் சிந்தெல்லாம் உலகத்துக்கோடு இருக்கும். இதுதான் ஆவிக்குரியவனா நீ உலகத்துக்குரியவனா என்பதை அறிந்து கொள்ள முடியும். நீ ஆவிக்குரியவனா இருந்தா ஆவிக்கு ஏற்றபடி நடவுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்துக்கு ஏற்றபடி அல்ல, ஆவிக்கு ஏற்றபடி நடவுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் தேவனுக்கு ஏற்றபடி நடக்கணும். தாவீது அவனுக்கு விரோதமாய் சவுல் இருந்தாலும் அவன் நாளுக்கு நாள் பலத்து கொண்டே இருந்தான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். அடுத்ததாய் வாசிங்க 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர்கள் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனை போல, பாருங்க அவன் எப்படி மாறிட்டானா, மகாசேனையா மாறிட்டான். அப்ப தேவசேனை எப்படிப்பட்டது? மகாசேனை. இவன் சேனை எப்படி மாறிச்சான்? ஹல்லேலூயா. நீ விருத்தி அடைவது மட்டும் இல்ல, பலப்படுவது மட்டும் இல்ல, உன்னிடத்துல வந்து உன்னுடைய பலத்தை அதிகப்படுத்திட்டே இருப்பாங்க. தேவன் உன்னோடு இருக்கிற பார்க்கும் பொழுது அவர்கள் உன்னோடு இணைய தொடங்கிடுவார்கள். அவனுடைய பலம், அவனுடைய கீர்த்தி, அவனுடைய சேனை எல்லாம் என்ன செய்யுது? பெருக தொடங்கிடுச்சு. உனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை கூடிட்டு இருக்கா, குறைஞ்சிட்டு இருக்கா? நீ பலவானா மாறிட்டு இருக்கிறியா, ஆவிக்குரிய பலவீனனா மாறிட்டு இருக்கிறியா? எப்படி மாறிட்டு இருக்கிற? நீ கர்த்தரோடு இருக்கிறியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தரோடு இருக்கிறியா, உலகத்தோடு இருக்கிறியா? உன் பலன் உண்மையாட்டி சொல்ல முடியுமா? கூடிடுச்சு. முந்தியோடு நான் ஆவிக்குரிய ரீதியில பலவானா மாறிட்டு இருக்கிறேன் அப்படி சொன்னா உன்னை கர்த்தர் பெருக பண்ணுகிறார், விருத்தியடைய செய்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இல்லனா நீ தேக்கத்துக்குள்ளே தான் இருப்ப, முட்டி முட்டி உழைப்ப, ஆனா ஒண்ணும் வராது. நீ கஷ்டப்பட்டு பிரயாசப்படுவ, ஏதோ சின்ன பலவீனம் வந்து எல்லாம் மருத்துவமனை போயிரு, எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் இப்ப உனக்கு சாப்பிட கூட முடியாத ஒரு நிலை உண்டாயிரும். ஏன்னா கர்த்தருக்கு நீ கொடுக்கக்கூடிய நேரத்தை கொடுக்கல. கர்த்தரோடு இருக்க ஐக்கியம் உனக்குள்ள குறைஞ்சிட்டு இருக்கு. நீ பின்மாற்றக்காரனா மாறிட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. விசுவாசிகள் முன்னேறி வரணும், முன்னேறி வரணும், கர்த்தருக்கு பின் செல்லணும், கர்த்தரோடு நடக்கணும். சீஷர்கள் கர்த்தரிடத்துல வந்த போது என்ன செய்தாங்க தெரியுமா? அவரை பின்பற்றி நடக்க தொடங்கிட்டாங்க. முந்தி எப்பமாவது பிதாவை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இயேசுவை கண்டபோது இயேசுவோடு பயணிக்க தொடங்கிட்டார்கள். இயேசு சென்றடெல்லாம் அவர்களும் பயணித்தார்கள். நீ ஆண்டவரோடு உன் நேரத்தை செலவழிக்கிறியா, உலகத்தோடு நேரத்தை செலவழிக்கிறாயா? ஹல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட தாவீதை ஆண்டவர் விருத்தியடைய செய்ய முடியும் என்று சொன்னால் உனக்கு ஏன் செய்ய முடியாது? என்னெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்னு எழுதுங்க. நீ முழங்கால் படிட்டு தினமும் இந்த காரியத்துக்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீ எழுதிதான் சொல்லி ஜெபம் பண்ணு. ஏன்னா சிஞ்சல சில நேரம் மறந்துடும். பல பிரச்சனைகள் மண்டைகளோ ஓடி எதுக்கு ஜெபம் பண்ணனே தெரிய கடமைக்காக ஜெபம் பண்ண தொடங்கிடுவீங்க. என்னென்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும் அதெல்லாம் பாயிண்ட் போடுங்க. அதை போட்டு முழங்கால் படியிடுங்க. தினமும் அதற்காக ஸ்தோத்திர பலியில ஏறுங்க, ஜெபிங்க. அது வெற்றியாய் மாறுகிறத நீங்க பார்ப்பீங்க. நீங்க அந்த காரியத்துக்கு என்னெல்லாம் ஜெபம் பண்ணிருக்கீங்களோ சில ஆண்டு காலம் கழிச்சு அதை பார்க்கும்போது எதிலெல்லாம் நீங்கள் தேர்ச்சி அடைந்து இருக்கிறீர்கள், எதிலெல்லாம் நீங்கள் ஜெயம் பெற்றிருக்கிறீர்கள் என்று நீங்க அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்பதான் நீங்க சொல்ல முடியும், எனக்கு எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றி கொடுத்தா. எதை கேட்கணும் அது கருத்துடனே கேட்கணும், விசுவாசத்துடனே கேட்கணும். உன் ஆசீர்வாத குறை உண்டாக கூடாது. குடும்பமா இணைந்து ஜெபிக்கணும். முதல்ல தனி ஜெபம். தனி ஜெபம் இல்லாம குடும்ப ஜெபம் வரவே செய்ய பிரயோஜனமே கிடையாது. ஹல்லேலூயா. பலம் இல்லாதவன் இன்னொருத்தனை இழுத்துட்டு போக முடியுமா? ஒருத்தனை நிக்க பலம் இல்ல,
அவன்கிட்ட இன்னொருத்தனை இழுத்துட்டு போச என்ன செய்வான்? இவன் அவன் கூடயே சேர்ந்து நின்றுட்டு அவன் அங்கேயே தான் நிப்பான். இவன் என்ன செய்வான்? நின்ன இடத்துல அது பிரோஜனம் கிடையாது. நீ பலவானா மாறினாதான் நீ என்ன செய்ய முடியும்? இழுக்க முடியும். நீ காண்டாமிருகமா மாறினா மொத்தவரை இழுத்துடலாம். ஹல்லேலூயா. நீ எருமா மாறினா நின்ன இடத்துல நீ நடந்துட்டு இருப்ப. நான் இழுத்து ரொம்ப தூரம் போயிட்டேன். நான் இழுத்து ஆனா ஒரு அடி முன்னால பேருக்க, ஒரு அடி பின்னாலையும் பேருக்கா. அது பிரயோஜனமற்றது. நீ காண்டாமிருகத்தை ஒத்த பலமா இருந்தா நீ என்ன செய்யலாம்? இழுத்துட்டு போலாம். நீ எங்கெல்லாம் போறியா அவர்கள் என்ன செய்வார்கள்? பின்னால வருவார்கள். ஹல்லேலூயா. விசுவாச ஜீவிதத்துல நீ பலவானா மாறினாதான் உன் குடும்பத்தை பலவானாய் மாற்ற முடியும். ஆபிரகாம் ஒருவன் விசுவாசித்து அவன் நீதிமானாய் மாறினான். அவனை சார்ந்த எல்லாரும் அவனை பின்தொடர்ந்து ஆசீர்வாதமாய் மாறினார்கள். அவன் குடும்பம் மட்டுமல்ல, அவனை யாரெல்லாம் அவனை நம்பி அவன் பின்னால வந்தார்களோ அவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நீ பலவானா இருக்கணும். வாய் சாமர்த்தியத்துல பலவானா இருக்க கூடாது. வாய் வித்தையில பலவானா இருக்க கூடாது. செயல்ல பலவானா இருக்கணும். ஹல்லேலூயா. நிறைய வாய் சாலத்துல வாய் வித்தையில என்ன செய்வாங்க? ஜாம்பவானா இருப்பார்கள். வாயிலே வேலை செய்வாங்க. கிரியையில என்ன இருக்காது? சாப்பாடு சமைச்சிட்டேன்னு சொன்னனால சாப்பாடு என்ன செய்யாது? வேகாது. கிரியையில வெளிப்பட்டாதான் என்ன செய்யும்? வேகம். இன்னும் நிறைய வாய் சாலத்திலே பெரியவர்களாக இருக்கிறார்களே தவிர கிரியையிலே சற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால் பிசாசு எந்த பிரச்சனையும் இல்லை. தேவ வல்லமையை சுதந்திரிக்க முடியல. உலகத்தோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறான். உலகத்தில் அவ்வளவு பாடுகள் அவனுக்குள்ள வருது. எனக்கு ஏன் பாடு? எனக்கு ஏன் பாடு? ஏன்னா உனக்கு தெரியும் நீ ஆவிக்குரிய பலவீனவானா இருக்கிறாய், பலவானா இல்லை. ஹல்லேலூயா. நீ பலவானா இருந்தா பிசாசு உன்னை கொண்டு பயப்படுவான். சத்ரு உனக்கு இச்சகம் பேசி அப்ப சத்ரு இருப்பானா இருக்க மாட்டானா? நீ தேவ பிள்ளையா இருந்தா தேவன் உன்னோடு இருப்பா. நாளுக்கு நாள் விருத்தி அடைவாய். உன் சேனை மகா சேனையாய் மாறும். மகா சேனையாய் மாறும். நீ ஜெயமாய் மாறுவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் முதிர் வயது வரை நல்லா இருந்தான். அவனுக்கு பின் அவன் ஆசீர்வாதம் எல்லாம் சாலமோனுக்கு போச்சு. அவன் முதிர் வயது வரை நல்ல பூர்ண வயதுடையவனாக இருக்கிறான். அவன் நல்ல ஆசீர்வாதமா மாறினான். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 29 28 எடுத்து வாசிங்க. நல்ல அதனால நீ அடிக்கடி ஆண்டவரே என்ன சாகடியும், ஆண்டவரே என்ன எடுத்துக்கொள்ளும், சின்ன சின்ன பல்லு வலிக்கும் தலை வலிக்கும் செத்துரும் அப்படிலாம் சொன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? சாடிக்க மாட்டாரு. கூட 4 நாள் கூட்டி தருவாரு. உன் மனசு மாறது வர. ஏன்னா நீ பரலோகத்துக்கு போகணும். தாவீது பல போராட்டங்கள் இருந்து, ஆனா அவன் எத்தனை வயசு வரை வாழ்ந்தாலும் முதிர் வயது. அதுவரை அவன் என்ன செய்தானா? வாழ்ந்தான். இன்னொரு வாசிங்க. அவன் சொல்லுங்க, அவன் எந்த மனுஷன் விசுவாசிக்கிறான் அவன் தீர்க்க ஆயுசும். அப்ப பணம் உனக்கு வருமா? ஐஸ்வர்யம் வருமா? வரும். மகிமை உள்ளவனாய் ஐய முதிர் வயது இல்ல, நல்ல முதிர் வயது உள்ளவளே. மரணம் அடைந்த பின் சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அவன் ஆசீர்வாதத்தை பின் சந்ததிக்கு வைத்து போகிறான். சொல்லுங்க, அவன் ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை பின் சந்ததிக்கு வைத்து போகணும். சில சாபத்தை வச்சுட்டு போறாங்க, நீ ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போகணும். தாவீதுக்கு பிறகு அவன் முதிர் வயதா இருக்கும் போது கூட நல்லா இருக்கிறான் பாருங்க. பூர்ண வயது பெற்றுட்டான். ஆண்டவர் அப்படி அவனை நடத்தினார் பாருங்க. அவனுக்கு பிறகு அவன் ஆசீர்வாதத்தை அவன் பிள்ளையாண்ட என்ன செய்கிறான்? அனுபவிக்கிறான். அதுதான் ஆசீர்வாதம். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, உலகத்தில் பாடுகள் உண்டு, எல்லாம் உண்டு, உண்மைதான். ஆனா ஜெயம் கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் உன்னோடு இருக்கிற வரை நீ பயப்பட மாட்ட. பின்மாற்றம். ஒரு காலத்துல சவுல் முன்னாலதான் இருந்தான். அவன் பின்னால போக 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 பிசாசான முழுசா ஆளுகை செய்துட்டான். அப்புறம் தாவீது முன்னால வந்தான். தாவீதுக்கு அவன் விரோதமா மாறிட்டான் சவுல். ஏற்கனவே அவன் தான் முன்னால நின்ன ஆளு. ஆனா கடைசி என்ன ஆயிட்டான் பாரு, பின்னால போனவன் என்ன ஆயிட்டான் சொல்லுங்க? தாவீதை கொலை செய்ய முடியாம மாறிட்டான். முன்னால இருக்கிறவன் பின்னால போனா எவன் முன்னால இருக்கிறான் அவனுக்கு அவன் என்ன செய்யறான்? விரோதமா மாறிடுறான். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்குள்ள எப்ப நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கணும்.
நீ பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்க்க கூடாது, மகிமையை பார்த்துட்டே போகணும். கர்த்தரை பின்பற்றணும், கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும், கர்த்தருக்குள்ள ஐக்கியமாகணும். அதுதான் உனக்கு ஆசீர்வாதம், அதுதான் உனக்கு நன்மை. ஏன் இவர்கள் பழிகி பெருக வேண்டும்? தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் என்ன செய்யணுமா? மிருக ஜீவன் என்ன செய்யணுமா? ஆண்டுக்குள்ள என்ன அவன் பேர் வைக்கிறான். மிருக ஜீவன்களுக்கு யார் பேர் வைக்கிறா? ஆதாம் பேர் போட்டான். அப்ப யார் அதிகாரம் கொடுத்தா? ஆண்டவர் முதல் மனுஷனுக்கு கொடுத்த அதிகாரம் என்ன? எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்க. அதனாலதான் நீ பார்க்கும்போது மிருகங்களையும் மனுஷன் என்ன செய்கிறான்? ஆளுகை செய்கிறான். பறவைகள் அவன் பேச்ச கேக்குது. நல்ல பறவைகளை வளர்க்க பாருங்க, அவன் கிட்ட போன அந்த பறவைகள் ஓடி வரும். விலங்கு எல்லாம் கிட்ட ஓடி வருது. சிங்கத்தை கூட ஒரு வட்டத்தை போட்டு சாட்டுன்னு சொன்னா என்ன செய்யுது? ஆளுக இருக்கா இல்லையா? நீங்க போய் ஒரு சிங்கத்திட்ட போய் தொட்டுட்டு வாங்களேன், அவன் என்ன செய்யறான்? அதே ஆளுகை செய்கிறவனா இருக்கிறான். ஒரு சின்ன வட்டத்தை உருவாக்கி, சிங்கத்தை தக்க பெரிய வட்டம் இல்ல, சின்ன வட்டத்தை போட்டு ஒரு சின்ன ஸ்டூலை போட்டு சிங்கத்தை உட்கார்ந்து சொல்றான். யார உட்கார்ந்து சொல்றான்? சிங்கத்தை. அதுவும் என்ன செய்யுது? அவன் பேச்ச கேட்ட அந்த ஸ்டூல்ல நம்ம உட்கார கஷ்டப்படுற அந்த ஸ்டூல்ல அது என்ன செய்யுது? உட்காரு. ஏன்னா அதிகாரம். எந்தாவது நம்மளோட பலம் கூடுதல் தான் யானைக்கு, நம்மளோட பலம் கூடுதல் சிங்கத்துக்கு. சிங்கம் எங்கேயாவது நம்மளை உட்கார சொல்லி பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு வட்டத்தை போட்டு சாடுன்னு சொல்லி இருக்கா? ஆனா மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா? விட்டா யானையை கொண்டு வந்து பிச்சை எடுக்க வச்சிருவான். கொடுத்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றவன் மனுஷன். ஆண்டு கொள்ள சொன்னா அதை பிச்சை எடுத்துறான். ஹalleluya. அப்ப அதுவே அப்படி ட்ரெயின் பண்றானா இவன் எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க. அதான் தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயம். அது என்ன இவன் நினைக்கிறான், அதை என்ன செய்யறான்? செய்ய வைக்கிறான். மனுஷனுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம் என்னன்னு சொன்னா, அவரை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி, சொல்லுங்க, பழுகி பெருகி மல்டிப்ளை ஆகுங்க. அடிஷன் ஆகுங்க சொல்ல, மல்டிப்ளிகேஷன் ஆகுங்க, பெருக வேண்டும். ஹalleluya. அது என்ன செய்யணும் சொல்லுங்க? கீழ்ப்படுத்தணும். அதான் அதிகாரம். அதிகாரம் இருந்தா நீ வளர்க்கிற பிராணி உன் பேச்ச கேட்கும், இல்லனா நீ அதிக பேச்ச கேட்ப. சிலருக்கு அதிகாரம்னா என்னன்னே தெரியாது. இவன் அது பேச்ச கேட்டுட்டு இருப்பான். இன்னொரு உரிமை வந்தா இவன் 4 செகண்ட் பின்னால போய் நிற்பான். ஏன்னா இவனுக்கு அதிகாரம் இல்லை. இவன் திராணியத்தவன். அதிகாரம்னா உன் சத்தத்தை கேட்டு அது பயப்படணும், அது கீழ்ப்படியணும். அதுதான் அதிகாரம். வேதம் என்ன சொல்லுங்க? நீ பழுகி பெருகி, சும்மா பெருகினா மட்டும் பத்தாது, பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி மற்றங்களையும் பறவைகளையும். அப்ப மனுஷன் மீன் வளர்க்கிறான், பறவையை வளர்க்கிறான், ஆண்டு கொள்ளுங்கள்னு யார் சொன்னா? பிசாசு சொன்னானா? ஆண்டவர் சொன்னாருங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன செய்தாரா? இப்படிதான் ஆசீர்வதிச்சார். ஹalleluya. இல்லனா போற இடத்துல அத பயந்து 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 போணும். நீ பயப்படாத, நீ ஆண்டு கொள் என்று சொன்னார். அப்போ இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா? பழுகி பெருகக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். ஆதியாகமம் 26 அதில் 12ல இருந்து 14 வரை வாசிச்சீங்கன்னா, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எத்தனை மடங்கா? 1 லட்சம் இருந்தா அது எத்தனையா மாறும்? 100 மடங்கு, 100 லட்சமா மாறி. ஏன்னா அவன் சும்மா இல்லை, அவன் விதைக்கிறான். எல்லாத்தையும் சும்மா இருப்பேன், எல்லாம் வந்து தலைக்கு மேல வந்து கொட்டணும்னா ஒண்ணு கொட்டாது. உன்னுடைய பிரயாசம் இருக்கணும். ஹalleluya. ஆண்டுடைய ஆசீர்வாதமும் உன்னுடைய பிரயாசமும் செய்யும் போது அது 100 மடங்கான பலன் 1000 வருடம் கழிச்சு இல்ல, அதே வருஷத்துல அவன் சொல்லுங்க
என்ன சொல்லியிருக்க? விருத்தி அடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பாருங்க, அவனுக்கு ஒண்ணும் இல்லாம சும்மா எல்லாம் விருத்தி அடையல. ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அவன் பணிவிடைக்காரர்கள் என்ன செய்யறாங்க? பெருக தொடங்கிட்டாங்க. பெலிஸ்தர் என்ன செய்தாங்க? அவன் மேல் பொறாமை கொண்டு அடுத்த பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா அவன் வெட்டுன துறவெல்லாம் மூட தொடங்கிட்டான். இவன் ஆசீர்வாதமா இருக்க கூடாது. அந்த அளவு பொறாமப்படத்தக்கதா. பொறாமப்பட்டவன் என்ன செய்வான்? இவன் வெட்டி வச்ச துறவெல்லாம் என்ன செய்தான்? தேவன் அவனோடு இருந்தபடியால் அவன் ஆசீர்வாதமாய் மாறினான். தேவன் உன் கூட இருந்தா நீ ஆசீர்வாதமா மாறுவ. தேவன் உன் கூட இல்லனா நீ தலைகளை நின்னாலும் ஒண்ணு ஆகாது. ஈசாக்கோடு இருந்த தேவன், தாவீதோடு இருந்த தேவன் உன்னோடும் இருக்கிறார். ஆபிரகாமோடு இருந்த தேவன் உன்னோடு இருக்கிறார். ஈசாக்கோடு இருந்த தேவன் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை விருத்தி அடைய செய்ய விரும்புகிறார். நீ விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். நீ சந்தோஷமாய் இருக்கணும். அதான் வேதம் சொல்ல, பிரியமானவனுங்க ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிரு. ஏசியா 41:10 சொல்லப்படுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தாங்குவார், ஒவ்வொரு நாள் நன்றாய் நடத்துவார், அழகாய் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரோடு நெருங்கி காணப்படு. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, amen. Sattata uyati எல்லா மகிமையும் உமக்கே. கொடுத்திருக்க பலத்தோடே சந்தோஷமாக சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் முன்னேற முடியாமல், என் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் என்னெல்லாம் தடை காணப்படுகிறதோ அந்த தடைகள் எல்லாம் உடைய நாமத்தினாலே அவைகள் முறிக்கப்படட்டும், அவைகள் முறிந்து போகட்டும். ஆண்டவரே, எனக்கான வெளிச்சத்தை, எனக்கான பலன்களை நான் பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்வீராக, அனுகிரகம் செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். என்னை பற்றி பிடிக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். உடைய சந்தோஷத்துல நான் களி கூற, உடைய மகிமையிலே களி கூற, உடைய மகிழ்ச்சியிலே களி கூற தேவன் கிருபை பாராட்டுவீராக. மாறாவை போல கசந்து காணப்படுகிற வாழ்க்கையை தேவன் மதுரமாய் மாற்றுவீராக, மதுரமாய் மாற்றுவீராக, மதுரமாய் மாற்றுவீராக. கசந்த நாட்கள் போதும், மாறாவாய் இருந்த நாட்கள் போதும், மதுரமாய் மாற்றித்தாங்க. ஹல்லேலூயா. தடைகள் எல்லாம் உடைத்து போடுங்க, தடைகள் எல்லாம் உடைத்து போடுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தருடைய சத்தம் கேதுருகளை முறித்து போடும் என்று வேதம் சொல்லுகிறது. பலம் வாய்ந்தவளை முறித்து போடும், ஆனால் இளம் மான்களையோ அது ஈன பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. பள்ளிக்கு பெருகிற ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக, பெருகிற ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. நன்மை உண்டாகட்டும், செல்விகள் வெளிப்படட்டும், சந்தோஷங்கள் வெளிப்படட்டும், ஆறுதல்கள் வெளிப்படட்டும், நன்மைகள் வெளிப்படட்டும். வார்த்தை பலம் உண்டாகட்டும், பலப்படுத்தட்டும், வார்த்தை பலப்படுத்தட்டும். ஆசீர்வதிப்பீராக, 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 ஆசீர்வதிப்பீராக. சமூகம் அவளோடு நிலைக்கட்டும். முற்றிலுமாய் வெறுமையாய் தாழ்த்தி பாதம் சமர்ப்பிக்கிறோம். கிருபை சொல்லிக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜீசஸ். பாடல் புத்தகத்திலே 58வது பாட்டு. ஆராதனையில் பரலோக காற்று என் மீது வீசினதை உணர்ந்தேன். ஆராதனையில் பரலோக காற்று என் மீது வீசினதை உணர்ந்தேன். ஆனந்த போடு தேமாறு பாடு அற்புத இயேசுவை சொத்தரித்தேன். ஆனந்த போடு தேமாறு பாடு அற்புத இயேசுவை சொத்தரித்தேன். ஆராதனையில் பரலோக காற்று என் மீது வீசினதை உணர்ந்தேன். ஆராதனையில் பரலோக காற்று என் மீது வீசினதை உணர்ந்தேன். பரிசுத்த இயேசு சுகங்கள் தருவார், ஆவியில் நிரம்பி ஆராதிப்பேன். பரிசுத்த இயேசு சுகங்கள் தருவார், ஆவியில் நிரம்பி ஆராதிப்பேன். ஆராதனையில் பரலோக காற்று என் மீது வீசினதை உணர்ந்தேன். ஆராதனையில் பரலோக காற்று என் மீது வீசினதை உணர்ந்தேன். சாபங்கள் வாதி பின்னத்தை அகற்றி ஆனந்த வாழ்வினை தந்திடுவார். சாபங்கள் வாதி பின்னத்தை அகற்றி ஆனந்த வாழ்வினை தந்திடுவார். ஆராதனையில் பரலோக காற்று என் மீது வீசினதை உணர்ந்தேன். ஆராதனையில் பரலோக காற்று என் மீது வீசினதை உணர்ந்தேன். பரலோக பாதை சீயோனின் பாதை என்னையும் நடத்துவார் அற்புதரே. பரலோக பாதை சீயோனின் பாதை என்னையும் நடத்துவார் அற்புதரே. ஆராதனையில் பரலோக காற்று என் மீது வீசினதை உணர்ந்தேன். ஆராதனையில் பரலோக காற்று என் மீது வீசினதை உணர்ந்தேன். ஆனந்த போடு ஜெயமாக பாடி அற்புத இயேசுவை சொத்தரிப்பேன். ஆனந்த போடு ஜெயமாக பாடி அற்புத இயேசுவை சொத்தரிப்பேன். ஆராதனையில் பரலோக காற்று என் மீது வீசினதை உணர்ந்தேன். ஆராதனையில் பரலோக காற்று என் மீது வீசினதை உணர்ந்தேன். பரிசுத்த இயேசு சுகங்கள் தருவார், ஆவியில் நிரம்பி ஆராதிப்பேன். பரிசுத்த இயேசு சுகங்கள் தருவார், ஆவியில் நிரம்பி ஆராதிப்பேன். ஆராதனையில் பரலோக காற்று என் மீது வீசினதை உணர்ந்தேன். ஆராதனையில் பரலோக காற்று என் மீது வீசினதை உணர்ந்தேன். சாபங்கள் வாதி பிசாசை அகற்றி ஆனந்த வாழ்வினை தந்திடுவார். சாபங்கள் வாதி பிசாசை அகற்றி ஆனந்த வாழ்வினை தந்திடுவார். ஆராதனையில்
பரலோக காற்று என் மீது வீசினதை உணர்ந்தேன். ஆராதனையில் பரலோக காற்று என் மீது வீசினதை உணர்ந்தேன். பரலோக பாதை சீயோனின் பாதை என்னையும் நடத்துவார் அற்புதரே. பரலோக பாதை சீயோனின் பாதை என்னையும் நடத்துவார் அற்புதரே. ஆராதனையில் பரலோக காற்று என் மீது வீசினதை உணர்ந்தேன். 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 கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி சர்வவல்ல தேவனை ஆராதிப்பு, விடுதலையோடு ஆராதிப்பு, அக்கினி கருவியோடு ஆராதிப்பு, வருஷத்தோடு வல்லமையோடு ஆராதிப்பு, அபிஷேக பிரசன்னத்தோடு ஆராதிப்பு, உன்னத சீயோன் மகிமையோடு ஆராதிப்பு, கம்பீரமாய் ஆராதிப்பு. ஓ ரம 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 ஓ தா 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 ஓ தா 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 ஓ லம 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 தரம ரம ரம லம 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 ஓ தா 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 லா சந்து ராலா கர ஓ தா 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 லா கர ப ப ப ப ப ஓ தா 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 லா கர ப ஓ ரம 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 லம 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 தபா சந்தர ம கர பர பல ப ஓ ரம ரம லம 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 கர பர பல பல ப ஓ தர பல 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 ப ஓ தர பல 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 ஜபோ ரம பல ப ஜபிகர் 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 இயேசுவே ஜபிகர் 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 ஆராதிக்கர் 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 தமாம் ரம ரம பல 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 ப ஓ ரம ரம பல 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 ப ஓ ரம ரம ஹalleluya hallelujah 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 praise the lord 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 o rama 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 o rama 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 o rama 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 o rama 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 shada rama 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 kara rama o rama 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 kara rama 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 o rama 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 sadara 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 பிதாவே சாதனம் பிதாவே சாதனம் இயேசுவே சாதனம் இயேசுவே சாதனம் பரிசுத்தரே சாதனம் சர்வவல்லவரே சாதனம் அபிஷேக நாயரே சாதனம் ரமா 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 ஓ தா 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 ல க ர ப ப ப ப ப ஓ தா 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 ல க ர ப ப ப ப ப ப ஓ தா 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 ல க ர ப ப ப ப ப ப ஓ தா 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 ல க ர ப ப ப ப ப சோதரம் 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 இருகரம் உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவாலயத்தில் ஒரு விஷயம் கொடுக்க இந்த பாட மர்மத்தை தரிசது ஜீவனோட தேவனை ஜீவனோடு ஆராதிகை, பரிசுத்த தேவனை பரிசுத்தோடு ஆராதிகை, வல்லமையின் தேவனை வலிமையோடு ஆராதிகை. இந்த மகா மகிமையின் தருணத்தை தந்தீரே, ஆராதனை நாளை தந்தீரே, நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனையோ தேவனுடைய கண்ணீரை துடைத்து அநேக நோய்களை சுகப்படுத்தினி, அநேக பாரங்களை மாற்றினி, கர்த்தருடைய கிருபையிலே நடத்தினி, அபிஷேகத்தில் முத்திரித்து ரட்சிப்பு சந்தோஷத்தை தந்து, பரிசுத்தோட கம்பீரத்தை தந்து, பரலோக ஆயத்தத்தை தந்து, பூர்ண மகிமையிலே கர்த்தர் நடத்து, ஜீவ சாட்சிகளா மாற்று, பரலோக சாட்சிகளா மாற்று, சீயோனின் சாட்சிகளா மாற்று. மோசையோடு பேசின தேவன் ஒவ்வொரு ஜனங்களோடும் பேசுகிறாக, முகமுகமா பேசுகிறாக. ஜீவ சத்தியத்தின் ஆழங்களிலே, பரலோகத்தின் ஆழங்களிலே, வசன ஆழங்களிலே, திருவசனத்தின் மகிமை ஆழங்களிலே தெய்வம் நடத்துவீராக, கிரியை நடப்பிப்பீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரலோக ஆயத்தம் தாரு, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 91 சங்கீதத்தை மாறி மாறி வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன்னதமான மறைவு இருக்கிறவன் சர்வனுடைய நிலையில் தங்குவான். அவர் ஒன்று வேடனுடைய கண்ணிக்கும் பாழக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். இரவில் உண்டாகிற பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது.
எனக்கு அடுக்கலமாருக்கு உன்னதமாக கத்தனை தாபனமாக கொண்டாய். உன் வழிகள் அவனை காக்க முடியும். உனக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்து மேலே வீம்பாம்பு மேல் நடந்து மால் சிங்கத்தும் வலு சர்ப்பத்தை மேய்த்து போடுவாய். அவன் எனக்கு கூப்பிடுவான், நான் அவனுக்கு மரத்தை அருளிச்சுவேன். ஆபத்து நான் அவனுடன் அவரை தப்பித்து கனப்படுத்துவேன். Praise the Lord. Hallelujah. 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 தம்முடைய சிறுகளால் அவனை மூடுவார். அவருடைய செட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய செட்டையிலே நம்ம இருந்தால் எந்த வாதையும் சாவும் போராட்டம் மரண கட்டணம் எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதில் கர்த்தர் சொல்றாரு, அந்த பாதுகாவல் எப்படி கிடைக்குது? தேவனுடைய சத்தியத்து மூலம் உனக்கு கிடைக்குது. ஹல்லேலூயா. இந்த சத்தியம் உனக்கு பரிசையும் உனக்கு கேடகமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசு என்று சொல்லும்போது நீங்கள் சில இடங்களில் போனால் பெரிய அருவி, பெரிய தண்ணி ஓட்டுற இடத்துல பரிசில் நிறைய பேர் உட்கார்ந்துருந்து அதுக்கு மேலே ஜம்முன்னு போய் பயணிப்பாங்க. ஒகேனக்கல் அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது அவங்களுக்கு அதை தாண்டி செல்ல, அந்த பெருவெள்ளத்தை சீறுகிற வெள்ளத்தை தாண்டி செல்ல அது உதவுகிறது. அதில் கேடகம் உயிரை காப்பாற்ற உனக்கு உதவுகிறது. அதில் ஆண்டவர் சொல்லுறா, இந்த சத்தியம் உனக்கு பரிசையும் ஒரு கேடமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் அப்போ வந்ததுன்னா இரவில் வருகிற பயங்கரம், பகலில் பறக்க அம்பு. இரவில் உண்டாக பயங்கரம்னா மரண கட்டு தான். பகலில் பறக்க அம்பு சாத்தானுடைய அம்பு. ஹல்லேலூயா. அந்த அம்பு உன்னை தாக்கும். ஹல்லேலூயா. இத்தனை வெள்ளம் தான் தாக்கும். அந்த வெள்ளம் உன்னை பாதுகாக்கிறது கர்த்தர் தான் இந்த வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு அருமையான தாயார் தகப்பனார் நடு இரவில் திடீர்னு என்னதாலும் பயங்கர ஒரு போராட்டம். ரெண்டு கழுத்தை நெரிக்கிறது போல, வாயில் மூக்கில் ரத்தமெல்லாம் வழிந்தது, ஒன்றும் செய்ய முடியல. அப்போ இயேசு ரத்தம்னு ஒரு வார்த்தை சொன்னார், அந்த பிடி விட்டது. ஹல்லேலூயா. இல்லைன்னா கொஞ்சம் கூட தாண்டா 2 வயசு சத்தப்படமாக இருப்பாங்க. அப்போ இயேசு ரத்தம்னு சொல்லும்போது அதில் ஒரு ஜீவன், அது வல்லமை, ஒரு மகிமை அதில் காணப்பட்டது. ஹல்லேலூயா. தேவனுடைய உயிரை அவனை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. மரண கட்டிருந்து காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. மரண சாபத்தில் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. பிசாசின் வாதிகளுக்கு மரண பொல்லாப்பு காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஜீவிக்கிற கண்மையிலே தேவன். ஹல்லேலூயா. இருக்கிற வைத்து கர்த்தரை ஆராதிப்பு. ஓ பிரைஸ் தி லார்ட், 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 praise the Lord, 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 bara 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 bara, ora bara 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 bara, ora bara 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 bara, ora bara 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 bara, kara bara 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 bara, ora da 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 da, ora da 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 da, kabara bara 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 bara, kabara bara 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 bara, kabara bara 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 bara, ora da 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 da, kabara bara bara bara, kara bara 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 bara, kara bara 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 bara, Sadaram, 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 Vidave, Sadaram, Yesve, Sadaram, Parsadare, Sadaram, Jivane, Sadaram, Sarvalore, Sadaram, Egovanishe, Sadaram, Parsata Parume, Sadaram, Sion Adibadiye, Sadaram, 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 Sadaram. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இருதயங்களை திருவசனத்துக்கு நேராக ஏறெடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 3:12 கிறிஸ்து இயேசுவின் தேவபக்தியாய் ஜீவிக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பக்தியாக ஜீவிக்கிறவர்களுக்கு சில துன்பங்கள் உண்டு. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் எல்லாத்தையும் அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நீதிமானாக இருக்கிறோம், கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், சத்தியத்தில் ஜீவிக்கிறோம், பரலோக வழியில் ஜீவிக்கிறோம், தேவ வழிகளில் ஜீவிக்கிறோம், விசுவாச பாதையில் ஜீவிக்கிறோம். எனக்கு எதுவுமே வராது, நல்ல சோதனை வரும். அந்த சோதனை ஜெயிக்கத்தக்க திராணியை ஆண்டு தருவா, தப்பிக்கிற வழியை ஆண்டு உனக்கு தருவார். ஹல்லேலூயா. அதில் அது அமிழ்ந்து போக மாட்டோம், அழிந்து போக மாட்டோம். அதான் ரகசியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் கர்த்தர் நிமித்தம் தேவ பக்தியா ஜீவிக்கிற துன்பங்கள், சோதனைகள், பாடுகள் வராத ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. அவன் தான் ஜெயாளி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் தேவ பக்தியா ஜீவிக்க மனதாக இருக்கிற அவர்கள் துன்பப்படுவார்கள். தேவனுக்கு மகிமை. நீங்கள் அதை நினச்சி பதற வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், மனமடி அடைய வேண்டாம். சோதனை துன்பம் வரும்போது, வியாதி வரும்போது தைரியமாக விசுவாசத்துடன் ஜெபித்து ஜெயிக்க வேணும். தைரியமாக ஜெபிக்க வேணும். விசுவாச தைரியத்தோடு நீங்கள் ஜெபிக்க வேணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன தேவை? அபிஷேகம் தேவை. அபிஷேகம் இருந்தாதான் அப்படி நீ ஜெபிக்க முடியும். அபிஷேகம் உனக்கு இல்லைன்னா அப்படி நீ ஜெபிக்க முடியாது. ஹல்லேலூயா. 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 அப்போ வியாதி கட்டுகளும் மரண கட்டுகளும் வாதை கட்டு ஒரு 2 மரட்டா போகும். அநேகர் சோர்ந்து பட்டுன்னு விழுந்துருவாங்க பயந்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தின் மேன்மை ரொம்ப முக்கியம். உன் வாழ்க்கையில் சோதனை வந்தால் அதே நினச்சி பயந்துட்டு இருக்காத, அதுக்கு மேலே பெரிய ஆசீர்வாதம் குடும்பம் கிடைக்க இருக்குது. ஹல்லேலூயா. அதை நினைத்து அந்த துன்பத்திலே அபிஷேகத்திலே நீ கழிவு வர முடியும். ஹல்லேலூயா. 61வது பாட்டு. எல்லாம் ஜெப வீட்டில் இந்த பாடலை ஜெப வெளியே பாடுகள். இயேசுவே வந்திட நாளில் பணிந்தேன் உம்மையே போற்றிய தொடுவேன். மைக்கையின் இயேசுவே வந்திட நாளில் பணிந்தேன் உம்மையே போற்றிய தொடுவேன். மித்தரை முகம் காணுவேன், நானும் ஜெயத்தின் துதி கேட்பேன். மித்தரை முகம் காணுவேன், நானும் ஜெயத்தின் துதி கேட்பேன். மைக்கையின் இயேசுவே வந்திட நாளில் பணிந்தேன் நான் உம்மையே போற்றிய தொடுவேன். மைக்கையின் இயேசுவே வந்திட நாளில் பணிந்தேன் நான் உம்மையே போற்றிய தொடுவேன். சத்திய வேதமே எனக்கு வாழ்வில் என்று ஜீவனே. சத்திய வேதமே எனக்கு வாழ்வில் என்று ஜீவனே. மைக்கையின் இயேசுவே வந்திட நாளில் பணிந்தேன் நான் உம்மையே போற்றிய தொடுவேன். மைக்கையின் இயேசுவே வந்திட நாளில் பணிந்தேன் நான் உம்மையே போற்றிய தொடுவேன். யோவானின் தரிசனங்கள் எழுவே அடிமைக்கு தந்தருளும். யோவானின் தரிசனங்கள் எழுவே அடிமைக்கு தந்தருளும். மைக்கையின் இயேசுவே வந்திட நாளில் பணிந்தேன் நான் உம்மையே போற்றிய தொடுவேன். மைக்கையின் இயேசுவே வந்திட நாளில் பணிந்தேன் நான் உம்மையே போற்றிய தொடுவேன். சீயோனின் ராஜனையே நானு முகமுகமாய் காண்பேன். சீயோனின் ராஜனையே நானு முகமுகமாய் காண்பேன். மைக்கையின் இயேசுவே வந்திட நாளில் பணிந்தேன் நான் உம்மையே போற்றிய தொடுவேன். மைக்கையின் இயேசுவே வந்திட நாளில் பணிந்தேன் நான் உம்மையே
பற்றிய தொடுவேன், மீட்பரின் முகம் காணுவேன், நானும் ஜெயத்தின் துணி கேட்பேன், மீட்பரின் முகம் காணுவேன், நானும் ஜெயத்தின் துணி கேட்பேன். மைமையில் இயேசுவே வந்திட நாடு பணிய நான் உண்மையே போற்றிய தொடுவேன். மைமையில் இயேசுவே வந்திட நாடு பணிய நான் உண்மையே போற்றிய தொடுவேன். சத்திய வேதமே எனக்கு வாழ்வில் என்று ஜீவனே, சத்திய வேதமே எனக்கு வாழ்வில் என்ற ஜீவனே. மைமையில் இயேசுவே வந்திட நாடு பணிய நான் உண்மையே போற்றிய தொடுவேன். மைமையில் இயேசுவே வந்திட நாடு பணிய நான் உண்மையே போற்றிய தொடுவேன். யோவானின் தரிசனங்கள் அடிமைக்கு தந்தருளும், யோவானின் தரிசனங்கள் அடிமைக்கு தந்தருளும். மைமையின் இயேசுவே வந்திட நாளில் பணிய நான் உண்மையே போற்றிய தொடுவேன். மைமையின் இயேசுவே வந்திட நாடு பணிய நான் உண்மையே போற்றிய தொடுவேன். ராஜனையே நாடு முகம் முகமை காண்பேன், சீயோனின் ராஜனையே நாடு முகம் முகமை காண்பேன். மைமையின் இயேசுவே வந்திட நாடு பணிய நான் உண்மையே போற்றிய தொடுவேன். மைமையின் இயேசுவே வந்திட நாடு பணிய நான் உண்மையே போற்றிய தொடுவேன். மைமையின் இயேசுவே வந்திட நாடு பணிய நான் உண்மையே போற்றிய தொடுவேன். மைமையின் இயேசுவே வந்திட நாடு பணிய நான் உண்மையே போற்றிய தொடுவேன். மைமையின் இயேசுவே வந்திட நாடு பணிய நான் உண்மையே போற்றிய தொடுவேன். அப்போ துன்பம் சோதனை வியாதி வரும்போது அந்நிய பாஷையிலே ஜெபித்து ஆவிலே களி வரணும். அப்போ உங்களுடைய சங்கடம் மாறும், பலவீனம் மாறும், பிசாசின் போராட்டம் மாறும். பலத்தினா அல்ல, பராக்கிரமத்தினால என்னுடைய தேவனுடைய ஆவினாலே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. குடும்ப ஜெபத்தில் தினமும் காலையில் இரவு அரை மணி நேரமாவது கைகளை தட்டி ஆவிலே நிரம்பி அந்நிய பாட்சி பேசி ஜெபிக்க வேணும். அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ள வாதம் நுழையாது, மரணக்கட்டு நுழையாது, மரண நோய் நுழையாது, பொல்லாத ஆவி நுழையாது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில் தேவனோடு பேச வேணும். அப்போ உங்களுக்கு விசுவாச தைரியம் உண்டாகும். ஹல்லேலூயா. விசுவாச தைரியம் உங்களுக்கு உண்டாகும். விசுவாசத்தில் ஜீவிக்க பலன் உறுதி திராணி உங்களுக்குள் உண்டாகும். ஹல்லேலூயா. எபேசியர் 3:16 இதை நீ காணலாம். ஆவினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்படுவான். இனி வருகிற காலம் பயங்கரமாக இருக்கும். நீ தேவ சட்டை நிகழ்ந்தாதான் நீ தப்ப முடியும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 14:22 விசுவாசத்திலே நிலைத்திருக்க அநேக உபத்திரம் வழியாக தேவன் நம்மை நடத்துகிறார். அது ஒரு பரீட்சை, அது ஒரு சோதனை. அதில் நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. உபத்திரம் வழியாக நான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீ பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது தேவனோடு ஐக்கியப்பட்டா இந்த வாதம் உன் வீட்டுக்கு நுழையாது, அழிவும் உன் வீட்டில் வராது, சாபமும் வீட்டில் வராது, வாதமும் வீட்டில் வராது, எந்த மரண கட்டும் உன் வீட்டுக்குள்ளே வராது. ஹல்லேலூயா. உன்னை உன் குடும்பத்தை தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஆகவே தான் அபிஷேகம் தான் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணி நீங்கள் அதை பெறாமல் இருந்து விடாதீர்கள். குடும்பங்களை பிள்ளைகளோடு ஆவில நடந்து அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில் ஜெபிக்க பழகுங்கள். அது உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாவல். ஹல்லேலூயா. அப்போ அது மாத்திரமல்ல, தேவனோட விடுதலை தரும்போது கர்த்தருக்கு உகந்த காணிக்கைகளை தசம்பாங்களை
ஆலயத்திலே கர்த்தருக்கென்று படைக்க பழக வேணும். ஆவிக்கிற சபைகள் உலகம் முழுதும் அமோகமாக வளர்ச்சி பெற்று வருது. அவன் கிருபை கிருபாவரங்கள் உனக்கு இருந்தா தெய்வம் தன்னோட வாக்கை தருவார், தன் வார்த்தையை தருவார். ஒரு வார்த்தை தேவன் சொன்னால் அது அப்படியே நடக்கும். அது அல்லல் திருட்டி போகாது. ஹல்லேலூயா. ரோமர் 5:3 உபத்திரம் பொறுமையை நம்பிக்கை உருவாக்கும். உபத்திரங்கள்லாம் சந்தோஷப்படுகிறோம்னு சொல்லப்படுகிறது. நமக்கு ஆவிக்கிற அனுபவங்கள் அவசியம். அறிவு மாத்திரம் இருந்தால் போதாது, தெய்வீக வாழ்வு நமக்கு அவசியம், விசுவாச வாழ்வு நமக்கு அவசியம், பரலோக வாழ்வு நமக்கு அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக வசனங்களை காணாமல் சொல்ல நீ தெரிந்திருக்க வேணும். 60வது பாட்டு. தேவனின் கிருபை எந்த எல்லை தாங்குமே. பரிசுத்தமான தேவனின் கிருபை எந்த எல்லை தாங்குமே. அவையில் நானும் நிறையும் போது ஆனந்த தேவன் அனுகிரகிப்பார். அவையில் நானும் நிரம்பும் போது ஆனந்த தேவன் அனுகிரகிப்பார். கர்த்தரை நேசம் சபையில் தொழுவனே, கர்த்தரை நேசம் சபையில் தொழுவனே. பரிசுத்தமான தேவனின் கிருபை எந்த எல்லை தாங்குமே. பரிசுத்தமான தேவனின் கிருபை எந்த எல்லை தாங்குமே. ஜீவ சுவாசம் நதியில் தந்த ஜீவனுள்ளவரை சோதரிப்பேன். ஜீவ சுவாசம் நதியில் தந்தார் ஜீவனுள்ளவரை சோதரிப்பேன். கர்த்தரை நேசம் சபையில் தொழுகிறேன், கர்த்தரை நேசம் சபையில் தொழுகிறேன். பரிசுத்தமான தேவனின் கிருபை எந்த எல்லை தாங்குமே. பரிசுத்தமான தேவனின் கிருபை எந்த எல்லை தாங்குமே. புராண மகிமை புராண சாயல் எனக்கு தந்து அனுகிரகிப்பார். புராண மகிமை புராண சாயல் எனக்கு தந்து அனுகிரகிப்பார். கர்த்தரை நேசம் சபையில் தொழுகிறேன், கர்த்தரை நேசம் சபையில் தொழுகிறேன். பரிசுத்தமான தேவனின் கிருபை எந்த எல்லை தாங்குமே. பரிசுத்தமான தேவனின் கிருபை எந்த எல்லை தாங்குமே. சீயோனின் பாட்டு ஆனந்த பாட்டு எனது நெஞ்சில் தொடுத்திடுமே. சீயோனின் பாட்டு ஆனந்த பாட்டு எனது நெஞ்சில் தொடுத்திடுமே. கர்த்தரை நேசம் சபையில் தொழுகிறேன், கர்த்தரை நேசம் சபையில் தொழுகிறேன். பரிசுத்தமான தேவனின் கிருபை எந்த எல்லை தாங்குமே. பரிசுத்தமான தேவனின் கிருபை எந்த எல்லை தாங்குமே. அவையில் நானும் நிறையும் போது ஆனந்த தேவன் அனுகிரகிப்பார். அவையில் நானும் நிறையும் போது ஆனந்த தேவன் அனுகிரகிப்பார். கர்த்தரை நேசம் சபையில் தொழுகிறேன், கர்த்தரை நேசம் சபையில் தொழுகிறேன். பரிசுத்தமான தேவனின் கிருபை எந்த எல்லை தாங்குமே. பரிசுத்தமான தேவனின் கிருபை எந்த எல்லை தாங்குமே. ஜீவ சுவாசம் நதியில் தந்தார் ஜீவனுள்ளவரை சோதரிப்பேன். ஜீவ சுவாசம் நதியில் தந்தார் ஜீவனுள்ளவரை சோதரிப்பேன்.
கத்தரை நேத்து சபையில் தொழுகிறேன், கத்தரை நேத்து சபையில் தொழுகிறேன். பரிசுத்தமான தேவனின் கிருபை எந்த எல்லை தாங்குமே, பரிசுத்தமான தேவனின் கிருபை எந்த எல்லை தாங்குமே. புராண மகிமை புராண சாயல் எனக்கு தந்து அனுகிரகிப்பார், புராண மகிமை புராண சாயல் எனக்கு தந்து அனுகிரகிப்பார். கத்தரை நேத்து சபையில் தொழுகிறேன், கத்தரை நேத்து சபையில் தொழுகிறேன். பரிசுத்தமான தேவனின் கிருபை எந்த எல்லை தாங்குமே, பரிசுத்தமான தேவனின் கிருபை எந்த எல்லை தாங்குமே. தீயரின் பாட்டு ஆனந்த பாட்டு எனது நெஞ்சில் தொனித்திடுமே, தீயரின் பாட்டு ஆனந்த பாட்டு எனது நெஞ்சில் தொனித்திடுமே. கத்தரை நேத்து சபையில் தொழுகிறேன், கத்தரை நேத்து சபையில் தொழுகிறேன். பரிசுத்தமான தேவனின் கிருபை எந்த எல்லை தாங்குமே, பரிசுத்தமான தேவனின் கிருபை எந்த எல்லை தாங்குமே. பரிசுத்தமான தேவனின் கிருபை எந்த எல்லை தாங்குமே, பரிசுத்தமான தேவனின் கிருபை எந்த எல்லை தாங்குமே. பரிசுத்தமான தேவனின் கிருபை எந்த எல்லை தாங்குமே. அநேக பாடல்களை அவர் விசுவாச பிள்ளை என்றால் அநேக பாடல்களை பாட தெரிந்திருக்க வேணும், அநேக வசனங்களை சொல்ல தெரிந்திருக்க வேணும், அநேக சத்தியங்களை சொல்ல தெரிந்திருக்க வேணும். முக்கியமாக பரலோகத்தை பற்றி, ரகசிய வரியை பற்றி, சியோனை பற்றி சரியாக சொல்ல தெரிந்திருக்க வேணும். அவன் தான் அவனுக்கு பேர் தான் விசுவாசி. அவங்க தான் மணிகள், மற்றவங்களாம் பதர். உங்களுக்கு சத்து இல்லை, பதருக்கு இடம் இருக்காது, மணிக்கு இடம் இருக்கும். அப்போ இந்த சத்தியத்திலே தேர்ச்சி அடைந்தால் தான் உனக்கு விசுவாச பலன் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்கு தேவை பரலோக அனுபவம். அபிஷேகத்தினாலே பரலோக அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய ஊழியம் விசுவாசத்தினாலே சாதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பெரிய போராட்டம் புயல் வந்தபோது தேவன் ஆச்சரியமாக தாங்கி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது சத்துருடைய வல்லமைகள், பிசாசு வல்லமைகள் அழிந்து போகும். ஜெயமான விடுதலை, ஜெயாளியா தேவன் உனக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஜெபிக்கிற பரிசுத்தவான்களுக்கு தேவன் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. துன்பம் வருதுன்னா பின்னாடி ஒரு ஆசிரியம் இருக்குன்னு அர்த்தம். யோசேப்பு சிறைச்சாலை போட்டாச்சுன்னா பெரிய தேசத்துக்கு உயர்த்தப்பட போகிறான் என்பது அர்த்தம். துன்பத்தை கண்டு கலங்காத, உயர்வு நினைச்சு கழிவோரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் விசுவாசத்திலே முன்வைத்த காலை பின்வைக்கக்கூடாது. நீங்கள் விசுவாச பாதையிலே ஜெபித்து ஜெபித்து முன்னேற வேணும். அப்போ கர்த்தர் உங்களோடு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீ அது மாத்திரம் இல்லை, தேவனோடு செய்த பிரதிஷ்டையை நீ மறந்து போகக்கூடாது. ஞானஸ்தானம் மூலம் செய்த பிரதிஷ்டையை மறந்து விடக்கூடாது. அது நல்மன சாட்சியின் உடன்படிக்கை. தசமா உடம்பெயர் சென்ற பிரதிஷ்டையை மறந்து போய் விடக்கூடாது. ஹல்லேலூயா. 1 Peter 3:22 அந்த உடன்படிக்கையை பாதுகாத்து ஜீவிக்க வேணும். தேவன் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை நீங்கள் தான் காத்துக்கொள்ள வேணும். ஹல்லேலூயா. தேவனது உபதேசங்களுக்காக, தேவன் உங்களுக்கு தந்த விசுவாச வாழ்க்கையின் மேன்மைக்காக தேவன் அதிகமாக கைகளை வைத்து துதிக்க பழக வேணும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் சாதாரண விசுவாசம் அல்ல, நெருப்பில் விளைந்த விசுவாசம். நெருப்பில் விளைந்த விசுவாசம் வெயில் அழியாது. பிரைஸ் தி லார்ட். உங்கள் விசுவாசம் நெருப்பில் விளைந்த விசுவாசம், அது சாதாரண வெயிலில் அது அழியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனை வரும்போது வாடி போகாமல் விசுவாசத்தில் ஜெயாளியா நெல்லுங்கள், ஜெபியுங்கள், உங்களுக்கு ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. ஏசா 8:18 இது நானும் கர்த்தருக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே
இஸ்ரவேலின் அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 55வது பாட்டு. எனக்கு தந்த தேவனை தொழுதிட ஆசை நெஞ்சில் தந்த தேவனை அண்டிலே நிம்மதி எனக்கு தந்த தேவனை தொழுதிட ஆசை நெஞ்சில் தந்த மரணத்தின் கட்டைகள் நறுக்கினார் வேளையில் கர்த்தரின் பாதத்தை இறுக பிடித்தேன். மரணத்தின் கட்டைகள் நறுக்கினார் வேளையில் கர்த்தரின் பாதத்தை இறுக பிடித்தேன். தேவனை அண்டிலே நிம்மதி எனக்கு தந்தார் தேவனை தொழுதிட ஆசை நெஞ்சில் தந்தார். தேவனை அண்டிலே நிம்மதி எனக்கு தந்தார் தேவனை தொழுதிட ஆசை நெஞ்சில் தந்தார். கண்ணீரின் பள்ளத்தாக்கு கலக்கத்தை தந்தது கர்த்தரின் வசனம் ஜீவனை தந்தது. கண்ணீரின் பள்ளத்தாக்கு கலக்கத்தை தந்தது கர்த்தரின் வசனம் ஜீவனை தந்தது. தேவனை அண்டிலே நிம்மதி எனக்கு தந்தார் தேவனை தொழுதிட ஆசை நெஞ்சில் தந்தார். தேவனை அண்டிலே நிம்மதி எனக்கு தந்தார் தேவனை தொழுதிட ஆசை நெஞ்சில் தந்தார். தேவ அன்பை நான் ருசித்தேன் தேவனோடு வாழ துணிந்தேன். தேவ அன்பை நான் ருசித்தேன் தேவனோடு வாழ துணிந்தேன். தேவனை அண்டிலே நிம்மதி எனக்கு தந்தார் தேவனை தொழுதிட ஆசை நெஞ்சில் தந்தார். தேவனை அண்டிலே நிம்மதி எனக்கு தந்தார் தேவனை தொழுதிட ஆசை நெஞ்சில் தந்தார். பரலோக வருகை எனது பாஞ்சே இயேசுவை சந்திப்பேன் பரலோகில் நானும் பரலோகவாகும் எனது பாஞ்சே இயேசுவை சந்திப்பேன் பரலோகில் நானும். தேவனை அண்டிலே நிம்மதி எனக்கு தந்தார் தேவனை தொழுதிட ஆசை நெஞ்சில் தந்தார். தேவனை அண்டிலே நிம்மதி எனக்கு தந்தார் தேவனை தொழுதிட ஆசை நெஞ்சில் தந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 14 வசனத்திலே நீங்கள் திருவசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க வேணும், மாசற்ற பிள்ளைகளாக மாற வேண்டும் சொல்லி கத்த விரும்புகிறான். அதை நீ தான் நிறைவேற்ற வேணும். நீ முழங்கால் அந்நிய பாஷை ஜெபிக்கும் கத்தவனோடு பேசியிருக்கிறாரா? விசுவாசம் நீ இனி உலகத்தில் போகக்கூடாது. கத்தவனை பரலோகத்துக்கு சியோனுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறான். நீங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேணும், ஞானசான புரட்சியை காத்துக்கொள்ள வேணும், அபிஷேக புரட்சியை காத்துக்கொள்ள வேணும். அப்போ கவலை சாபம் மரண கட்டு பிசாசு கட்டுவது பிடித்தவனை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் புதிய ஏற்பாடு சபையினுடைய ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றிய ஒரு வசனம். இது நானும் என்பது இந்த உலகில் ஊழியர் செய்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அது வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இயேசு சீயோனிலே மூலைக்கல்லாக இருக்கிறார், நான் என் பிள்ளைகளும். அதான் புதிய ஏற்பாடு சபை. ஹல்லேலூயா. எபேசு 5:27 அதான் இயேசுடைய மகிமையுள்ள சபை, தேஜஸ் உள்ள விசுவாச ஜனம் உள்ள சபை, பரிசுத்தம் பிழையேற்றமான மகிமையுள்ள சபை. சீயோன் பர்வதத்து வாசமாக கர்த்தராலே அற்புதங்களாக அடையாளங்களாக நான் காணப்படுகிறோம்.
அப்போ நம்ம எல்லாரும் சீயோனாக மாற வேணும். அப்போ ஒரு சந்தேகம் இருக்கும், குருடனுக்கு பார்வை கிடைச்சது அற்புதம் இல்லையா? முருடனுக்கு சுகம் கிடைச்சது அற்புதம் இல்லையா? குற்ற நோய்க்கு சுகம் கிடைத்த அற்புதம் இல்லையா? மறித்து போவன பிடித்தது அற்புதம் இல்லையா? இதெல்லாம் அற்புதம் அல்ல. சுகம் பெற்றெல்லாம் செத்து போனாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது நம்முடைய இயேசுக்கு அற்புதங்களை செய்தார். அது அவருடைய டார்கெட் அல்ல. ஜனங்களை பரலோகத்தை ஆயத்தப்படுத்துகிறது அவருடைய டார்கெட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் சீஷருடைய டார்கெட்டும் அதுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ சிலுவையில் மரித்து உயிர்த்தது இயேசுக்கு சத்தியம் அங்கே வெளிப்படுகிறது. இயேசு சீயோனிலே மூலைக்கல்லாக மாற்றப்பட்டார். பிள்ளைகள் என்ன சொல்லுது? புதிய ஏற்பாடு சபை. எபேசு 5:27 இயேசு மகிமையுள்ள சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜெபிக்கும்போது கத்த சுதந்திரம் உண்மை. மாற்றம் பெறுவது அல்ல. நீ சீயோன் பிள்ளையாக மாறணும், பரலோக பிள்ளையாக மாறணும், பிரதிஷ்டை உள்ள தேவ ஜனமாக மாற வேணும், வரிக்கு ஆயத்தப்பட வேணும். அது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லட்சலட்ச ஜனங்கள் நடுவிலே இன்றைக்கு ஆண்டு அற்புதம் செய்து வருகிறார். உன்னை பரிசுத்தவர்கள் அநேகம் மாற்றி வருகிறார். ஜெயாளியாக அநேகம் மாற்றி வருகிறார். நீ பரலோக பிரஷ்டியோடு வாழ வேணும். உண்மையாக சுகம் பெற்றா அவன் தேவனை துதித்து பாடணும், சுவிசேஷத்தை பிரசவிக்க வேணும். கத்தோட வேலை சார வரை செய்யணும். அதுதான் அவனுக்கு சுகம் கொடுக்கப்பட்டது. விளையாடுறதுக்கான இஷ்டம் போல ஜீவிக்கிற கத்த சுகம் தரல. அதற்காக அவனை ஆசீர்வதிக்கல. தேவ சபைக்காக சுவிசேஷ பணியை தாங்குவதற்காக தான் உனக்கு கொஞ்சம் வருமானங்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் அவனுடைய டார்கெட். அதான் அவனுடைய லட்சியமாக இருக்க வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ சீயோனில் வாசமாக இருக்கிற சேனை கத்தரால் நாம் விசுவாச பிள்ளைகளாக மாறுகிறோம். கத்தர் சீயோனில் வாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சீயோனை குறித்த ஒரு வெளிப்படுத்த உனக்கு இருக்க வேணும். வேத வசனம், தேச வசன தியானம், உறுதியான பாச ஜபம், பிரேற்ற ஜீவியம் நம் பரிசுத்தவானுடைய அனுபவத்தில் நடத்தும். வெளிப்படுத்தல் 16 சாத்தானும் அற்புதம் செய்வான். அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் ஜெயாளியாக பரிசுத்தவனாக மாற்றப்படுவது அற்புதம். அது தேவனுடைய கிருபை. புதிய ஏற்பாடு சத்தியங்கள் நம்மை பரலோகத்தினராக வழிநடத்துகிறது. வெளிப்படுத்தல் 12:1 வானத்தில் அடையாளம் காணப்பட்டது. அப்போ புதிய ஏற்பாடு சபை மகிமை சபை என்று அழைக்கப்படுகிறது. ஆராதனைகளே நம்முடைய மனது ஆவி மறுரூபமாக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவினாலும் அப்போஸ்தலர் உபதேசத்தினாலும் தேவ கிருபையினாலும் நம்முடைய ஜீவம் மறுரூபம் அடைகிறது. அப்போ ரோமர் 12 தான் நம்முடைய ஜீவ மார்க்கம். பலரும் பலதும் பேசுவாங்க. ஆனால் நீ சோர்ந்து போகாமல் விசுவாசம் நிற்கணும், ஜெபிக்கணும், ஜெயிக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சத்திய விசுவாசம் உறுதியாக இருப்பது தான் மறுரூபம். உன் மனது மறுரூபப்பட்டா உன் உள்ளம் அபிஷேகத்திலே துள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்திய 5:12 நாமும் நிமித்தவங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை பொய்யா சொல்லுகளானால் நீ சந்தோஷப்பட்டு கழிவுறு கொண்டு வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்களுக்கு பிரதிபலன் பரலோகத்திலே மிகுதியாக இருக்கும். 6 பூமி அனைத்தோட மகிமை நிறைதுக்குன்னு பார்க்கிறோம். உசியா ராஜாவுடைய காலம் BC 700. அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? ராஜா கேட்ட காலம். கேராம சிறமங்கள் அந்த அவருடைய மகிமை அன்னைக்கும் காணப்பட்டது. அவன் தேவனை மகிமைப்படுத்தினாங்க. பூமி அனைத்தும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்து காணப்பட்டது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 62வது பாட்டு.
காத்திருக்கிறே இயேசுவே உம்மை நான் தொழுவேன் என்னை காத்திருக்கிறே விசுவாச பாதையில் என்னை நடத்தினே இரவோ பகலோ கிருபையா தங்கினே விசுவாச பாதையில் என்னை நடத்தினே இரவோ பகலோ கிருபையா தங்கினே நீ செய்த நன்மையை நினைக்கும் போது நாவில வர்ணிக்க கூடாதையா நீ செய்த நன்மையை நினைக்கும் போது நாவில வர்ணிக்க கூடாதையா இயேசுவே உம்மை நான் தொழுவேன் என்னை காத்திருக்கிறேன் இயேசுவே உம்மை நான் தொழுவேன் என்னை காத்திருக்கிறேன் பரலோக சத்தியம் என் ஜீவன் அல்லவோ நித்திய மகிமை என் வாஞ்சை அல்லவோ பரலோக சத்தியம் என் ஜீவன் அல்லவோ நித்திய மகிமை என் வாஞ்சை அல்லவோ நீ செய்த நன்மையை நினைக்கும் போது நாவேன வர்ணிக்க கூடாதையா நீ செய்த நன்மையை நினைக்கும் போது நாவேன வர்ணிக்க கூடாதையா இயேசுவே உம்மை நான் தொழுவேன் என்னை காத்திருக்கிறேன் இயேசுவே உம்மை நான் தொழுவேன் என்னை காத்திருக்கிறேன் மைமையின் மேகம் சபையினில் இறங்க தேவ ஜனங்கள் ஆவியில் இறங்க மைமையின் மேகம் சபையினில் இறங்க தேவ ஜனங்கள் ஆவியில் இறங்க நீ செய்த நன்மையை நினைக்கும் போது நாவேன வர்ணிக்க கூடாதையா நீ செய்த நன்மையை நினைக்கும் போது நாவேன வர்ணிக்க கூடாதையா இயேசுவே உம்மை நான் தொழுவேன் என்னை காத்திருக்கிறேன் இயேசுவே உம்மை நான் தொழுவேன் என்னை காத்திருக்கிறேன் மேகத்தில் இயேசு பெரிதாய் வந்தார் அவரை சந்திக்க ஆயத்தம் தாரும் மேகத்தில் இயேசு பெரிதாய் வந்தார் அவரை சந்திக்க ஆயத்தம் தாரும் நீ செய்த நன்மையை நினைக்கும் போது நாவேன வர்ணிக்க கூடாதையா நீ செய்த நன்மையை நினைக்கும் போது நாவேன வர்ணிக்க கூடாதையா இயேசுவே உம்மை நான் தொழுவேன் என்னை காத்திருக்கிறேன் இயேசுவே உம்மை நான் தொழுவேன் என்னை காத்திருக்கிறேன் சியோனின் அடையாளங்களாக நாம் மாற வேணும். சியோனை குறித்த ஒரு வெளிப்படுத்தல் நமக்கு தேவை. சியோனை குறித்து நாம் அதிகம் அறிய வேணும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சியோனில் வாசமாக இருக்கிறார். புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் என்று சியோன் உயர்ந்த வாசஸ்தலம். அங்கே 144,000 பேர் முத்திரித்து தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கு செல்ல பிரயாசப்படுகிறோம். கர்த்தருடைய வருகை வர சபை நிலந்திருக்கும். பாதாளத்து வல்லமை சபையை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 34:2-10 மேய்ப்பன் தங்களை அல்ல ஜனங்களை சத்தியத்திலே தேவ வழியிலே மேய்க்க வேணுமா. அப்போ தேவனுக்காக வாழ வேணும். சியோனுக்காக வாழ வேணும். சியோனின் அபிஷேகங்கள் இருக்கணும். உன்னை அழைத்த தேவாதி தேவன். என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் வழியில் நம்ம நடந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். கரம் பிடித்து நடத்துவேன்னு சொல்லுகிறார்.
நினையாத ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன்னு சொல்கிறார். உன் துக்க நாட்களை மாற்றி மகிழ்ச்சி வாழ்வை தருவேன்னு நீ சொல்லுகிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்னு நீ சொல்லுகிறார். கையிட்டு செய்கிற பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை பாதுகாப்பேன்னு நீ சொல்லுகிறார். அப்போ நீ அபிஷேகத்தில் ஜெபிக்க பழகு, அபிஷேகத்திலே ஆராதிக்க பழகு, அபிஷேகத்திலே ஜீவிக்க பழகு. கர்த்தர் உன் வாழ்க்கை இன்பமாக்குவார். சீயோனின் அடையாளம் மாற்றி உன்னை அனுகரிப்பார், குடும்பத்தை அனுகரிப்பார். கர்த்தாவே இந்த மைமிலே நடத்த சில ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பாடல் புத்தகத்தில் 69வது பாட்டு. ஜனங்கள் அடைய குறித்தார் தேவன் இறங்கி அற்புதம் செய்வார். பசும்பொன் போன்ற விசுவாசம் தருவார், மரகத பிரகாசம் வாழ்வில் தருவார். விசுவாசம் தருவார், வசனம் தருவார், சோபையார் மாறின கிருபையார். தேவங்கள் பாடிய சொல்லித்தார், தேவன் இறங்கி அற்புதம் செய்வார். மணவாளையேசு மேன்மை தருவார், சந்திரன் அழகு காண செய்வார். விசுவாசம் தருவார், வசனம் தருவார், சோபையார் மாறிட கிருபையார். ஜனங்கள் பாடிய சொல்லித்தார், தேவன் இறங்கி அற்புதம் செய்வார். பரிமள தைலம் இயேசுவின் வாசனை நம்மை எல்லாம் மகிழ்விக்குமே. விசுவாசம் தருவார், வசனம் தருவார், சோபையார் மாறின கிருபையார். ஜனங்கள் பாடிய சொல்லித்தார், தேவன் இறங்கி அற்புதம் செய்வார். ராஜரிக மகிமை நாகரிக கிருபை எல்லாம் தந்து மகிழ செய்வார். விசுவாசம் தருவார், வசனம் தருவார், சோபையார்
பாடிய துதித்தார் தேவன் இறங்கு அற்புதம் செய்வார். கையெழுத்துடு கையெழுத்துடு ஆவிலே நிறைந்து ஜெயிப்போம். ஓ ரமண வர 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 வரவா ஓ தா 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 ஓ லா லா ஷந்தா தா கதா பா 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 ஓ லா தா 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 காத வர 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 தல வர 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 தல வர 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 ஓ லா 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 ஒவ்வொரு நீங்களோட அபிஷேகம் இறங்கட்டும். பாதைகள் நீங்கட்டும், நோய்கள் மாறட்டும், போராட்டம் மாறட்டும், பில்லி சொல்லுங்கள் மாறட்டும், சாதாரண கட்டுகள் மாறட்டும், பரிசுத்தம் மாறட்டும் மாறட்டும், மன கவலைகள் மாறட்டும், குடும்பத்தில் பிளவுகள் மாறட்டும், குடும்பத்தில் வாதி சக்திகள் மாறட்டும், சகல வியாதிகள் மாறட்டும், உபத்திரத்தின் வல்லமைகள் மாறட்டும், கண்ணீரும் வளர்ந்தால் நீங்கட்டும், சாபத்தின் வல்லமையில் நீங்கட்டும், தெய்வ அனுகிரகம் இறங்கட்டும். குடும்பங்கள் ஆசிரிக்கப்பட்டும், தொழில்கள் ஆசிரிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசிரிக்கப்பட்டும், கர்த்தர் சீயோனுக்கு ஆயத்தப்படுத்தும். கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தரை ஆசீர்வதித்து கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் அதில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவன் ஆசிரியத்தால் வியாதி கவலை பாரம் பிரச்சனை போராட்ட சேவனை பிலிசன்கள் சாவக்கட்டுகள் வாதக்கட்டு உபத்திர கட்டுகள் இயேசு உள்ளே தந்தமில்லை கைகளை தட்டி கருத்தை மயப்படுத்துவோம். பிதாவா தேவனை கைகளை தட்டி மயப்படுத்துவோம். குமாரா இயேசு கதை கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த தேவனுடைய கைகளை தட்டி மயப்படுத்துவோம். இயேசு வரப்போகிறார், வேகத்தில் வரப்போகிற வருகை சமயம் சீயோனுக்கு மயத்தப்படுத்தினார். இருகர வைத்து கருத்தை மயப்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.